இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த எல்லையில கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை. எவையில் குளம் தேடி எல்லா நாடி வந்துட்டான் பேரும் புகழ் வாங்கி தருவனாக. அதே மாதிரி நான் நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிற்கிறது. கடு கிளம்பு குறைச்சு மறுத்துட்டா 100 தடவை வந்தாலே எடுத்து ஏடு பழிக்காதப்பா. முதல் ஏடு சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்கப்பா. சொத்து பிரச்சனை ஒண்ணு, கல்யாண காரியம் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு வந்து கையேந்திட்டு நிக்கிறாங்க. வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். அடியா தாயி, இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமான இல்லு இட பிரச்சனைன்னு வந்து கேட்டுட்டு ஐயா, இன்னைக்கு பிரச்சனைக்கு முத்துப்புள்ளி வச்சுட்டப்பா. இதுதான் தீர்வு. இதை கைப்பற்றி அதுக்கு உண்டான வகைச்சல் பண்ணிக்காயா. புரிஞ்சுதா? நீயும் எத்தனையோ தேவாதிட்டு போய் எத்தனையோ பக்கம் போனேன். ஒரு தேவாதி கை கொடுக்காம கடற்குள்ள நீ நம்பி வந்து நின்னியாயா. நான் சொன்ன கெடுவுக்குள்ளாரி காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தாயா, பொழைச்சுக்கோ. புரிஞ்சுதா? அது போக இன்னைக்கு கல்யாண காரியத்துக்கு நீ கூடிய சீக்கிரம் உத்தரவு போட்டுருந்தாயா. பெத்த கண்ணனுடைய கல்யாண காரியத்துக்கு கேட்டு வந்து நிக்கிறியப்பா. காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துட்றேன். நோவு நொடி அத்தனைக்குமே விட கொடுத்துறேன்ப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. சந்தோஷமா சந்தோஷமானு கேட்டேன். போ வரம்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். அடியா, நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்குதப்பா. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட. முயற்சி அத்தனை வீணா போய் நீ கை நழுவி போய் நிக்குதப்பா. இது நல்லபடியா பேர் வாங்கி உத்து போட்டு எனக்கு காரியத்தை முடிச்சுக்கணும். நல்ல காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா. அது போக இல்லத்துக்குள்ள உடம்பு தொந்தரவு ஒரு நிமிஷம் எல்லாம் தான் மறு நிமிஷம் முடங்கி நிக்குதப்பா. அதே மாதிரி வருமானம் 10 பணம் வந்தா 20 பணம் தெண்டமாய் நின்று இன்னைக்கு மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதப்பா. இல்லையா? அது போக ஏமாந்த பொழப்புன்னு கையிட்டு நிக்குது. அதையும் மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. ஆங்கார கருப்ப நான் இருக்கிறேன். முடிச்சு கொடுத்தாரு. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த அப்படி பெத்த கண்ணு கைக்கு அடங்க மாட்டேங்குதப்பா. அது நல்லபடியா நடத்தி கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதடா. வந்து அடியா ஒட்டி மகனே, நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிக்கிறிய. இந்த கற்பன் இல்ல அப்படின்னா ஒரு பட்டி என்னைக்கே இன்னைக்கு திக்கால் கொண்டா ஓடிட்டுமாயா. இது எல்லாம் மீட்டு இன்னைக்கு மொட்டைக்கு வேடிக்கை பாக்குறாங்க. அந்த முடக்கத்திலிருந்து மீட்டு கொடுத்துன்ற பட்டி பால் போல பெருக்கி பாலாம் செல்வத்துக்கு கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வைக்கிறனப்பா. இது சத்திய வாக்கு. அவன் சிக்கல்ல சிக்கி நிக்கிறானாயா. அந்த சிக்கல்னாலதான் அவன் படிப்புக்கும் போக மாட்டேங்கிறான், தொழிலுக்கும் போக மாட்டேங்கிறான். வெளியே போனா சிக்கல் வருது சொல்லி அவன் பயந்துட்டு நிக்கிறான். புரிஞ்சுதா? அதை நல்லபடியா தீர்த்து கொடுத்து அவனை படிக்க வச்சு பட்டம் வாங்கி பதவி வாங்கி போடலாம். கலங்க வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா பட்டி கட்டில போட்டு பாக்குறாங்க. போதுமா? அதே மாதிரி பெத்த கண்ணு அடங்காத நிக்குதுடா. வச்சல் பார்க்கலாம். பெண் கண்ணு பெண் கண்ணு பெண் கண்ணு பட்டிக்குள்ளார இன்னைக்கு கைமாறி போடுறாரியா வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். தாயி, இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்க தகுதிமான இல்லு. இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு பட்டியல் வந்து கையெழுத்திட்டு நிக்கிறியாயா. இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. அது போக பெத்த கண்ணும் இன்னைக்கு தசமாரி போகுது.
இதை மீட்டு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாயா. நான் இருக்கிற தாய் தாப்புனா கவலைப்பட வேண்டாம் தாய், மருந்து மாயம் வேலை செய்யுது. இதுல இருந்து மீட்டு உள்ள வட்டி காப்பாற்றி 2 காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. வா நல்லா விரிச்சு குடி பார்க்கலாம். முகமுசி தண்ணி வரைச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு பர்டிகுலர் எல்லாம் நோவு நொடியா கிடக்குதுடா. நோவு நொடி தீர்க்க முடியாம இன்னைக்கு எல்லையில எல்லாம் தருகளா கிடக்குது. வந்து நீங்க சொல்லுவாங்க தாயே, வெளியே சொல்ல முடியாம முடிச்சிட்டு நிக்கிறியா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா மொண்டிக்கட்டுல கிடக்குது. அந்த மொண்டிக்கட்டுல நீ கூட்டு நடையோட்டி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அது போக ஒன்னும் சமாளிக்க முடியலையா. நான் இருக்கிற தாயி எந்த விதத்துல விடம்படாதாயா. தங்கத்தாளம் போட்டு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறதாயி குடும்ப ஏட்டுக்கும் கூட வந்து நிக்கிறேன். போதுமா? அதே மாதிரி சொத்து ஒண்ணு கைமாறி போச்சு. மங்களிக்காரனா எல்லாம் திட்டம் போட்டு எல்லாம் போயிடுதாயா. அந்த சொத்தை நீ காப்பாத்தி கொடுத்துக்கிற வர சொல் பார்க்கலாம். தாயி, இந்த பாலத்துக்கு இருப்ப இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் சொலப்பாட்டம் போட்டு இருப்பாங்களா. இல்லையா தாயி, ஒண்ணு கலங்க வேண்டாம். உன்னோட பக்கம் தான் நான். பயப்பட வேண்டாமாயா. 1000 ஜோதனை வந்தாலும் இப்போ கிட்ட பொழுது நிறுத்தினாயா. அதே பிரகாரம் செய்ய உனக்கு அத்தனை கோடி கணக்க சொத்தை வாங்கி கொடுத்தனாயா. அவனையும் நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? நல்லவன் தான் தாயி. அவனை மருந்து மாயம் போட்டு எல்லாம் மயக்கி போட்டாங்க. புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம். நான் நல்லது பண்ணி கொடுத்தனாயா. போகிறோம். அதே மாதிரி ஒரு அடியான ஒருத்தர் தொழில்முறை அத்தனை இன்னைக்கு சின்னாமின்னப்பட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம என் பட்டியல் வந்து நின்றுட்டு இருக்கிறானப்பா. சும்மா சேர்ந்து போச்சு வந்து நிக்க சொல்லு. அடியா, நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில நிக்கிற மாதிரியா. அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறி நீங்க பட்டி வந்து நிக்குதாயா. இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு போயிடுச்சு. இன்னைக்கு தடுமாறி போய் என்ன பண்றது ஏற்படுத்த தொழிலும் முடங்கி போச்சு, செல்வாக்கும் முடங்கி போச்சு. இல்லத்திலையும் நிம்மதி இல்ல. தலை தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் மங்கலாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிப்பனாயா. என்னை மழை போல நம்பி பிடிச்சிட்டு அப்படின்னா வட்டியில பால் போல பெருக்கி பாலாது செல்வத்தை கொடுத்து முதல்ல சிக்கலை கொடுக்கறப்ப படி மீட்டு கொடுத்தாரு. போதுமா? இந்த அதே மாதிரி துபாய் போகணும்னு சொல்லி என் பட்டியல வந்து நின்றுட்டு இருக்கிறா. வெளிநாடு போகணும்னு சொல்லி ஒரு அடியானமும் பொன்னானமும் வந்து நிக்கிறாங்க. வந்து நிக்க சொல்லு. அடியா தாயி, நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறனாயா. உத்தரவு போட்டு கொடுத்தாச்சு. போய் பொழப்ப பாரு. என்ன வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்தாச்சாயா. போய் பொழப்ப பார்க்க சொல்லு. இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது இப்போதைக்கு வேண்டாம். வச்சுட்டீங்க அப்படின்னா நண்டமாய் போயிரு. வெளிநாடு கிளம்பு. ஆளா மறந்தலைமா தலை வச்சிறனாயா. உன்ற பெத்த கண்ணுக்கும் படிப்புக்கும் சரி மத்ததுக்கும் சரி கூட வந்து நிற்பேன். இன்னையிலிருந்து இது சத்திய வாக்கு. போ வரம்போ. கிளம்பு. விமானம் ஏறிடுவோம். அதே மாதிரி கல்யாண காரியம் ஒரு அடியானுக்கு ஆகணும்னு சொல்லி ஒரு பொண்ணை குறிச்சு வந்து கேட்கறாங்கப்பா. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். ஒரு பொண்ணை குறிச்சு வந்து கேட்கறாங்க. அடியா, ஆளாமரம் தலைமை தலை வச்சல்லமா. நீயும் பல ஆண்டு காலமா உண்டான முயற்சி பண்ணிட்டு நிக்கிறியா. இந்த முயற்சி தோல்வியாக போய்கிட்டு இருக்குது. நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தகுதிமான இல்லை. இன்னைக்கு வசதி வாய்ப்புகளை வச்சு இதே மாதிரி முடங்கி நிற்கிறாயா. இது எல்லாம் மாற்றி கொடுத்து மந்திர மாயம் ஜெயிக்குது. அந்த மந்திர மாயத்தை கட்ட உடைச்சு என்ற காரியத்தை சாதிச்சு கொடுத்தனாயா. திருநாளுக்கு வந்து என் பட்டியல் நெல்லு. அதுக்குள்ள ஒரு சந்தோஷமான செய்தி வந்து முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? உனக்கு தொழில் முறைக்கிற கூட வந்து நிற்கிறேன். குழந்தை பாக்கியம் கேட்டு வந்து என் பட்டியல் நிற்கிறடா. வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். தாயே,
இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிற தகுதி மாநில எந்த விதத்துல குறையில்லாம என்னை முழு மனசோட நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா நான் இந்த ஒப்பந்தமா கூட வந்து நிற்பேன் ஐயா. இந்த பாலத்துக்கு இருப்ப சொல்லு என்னைக்குமே மாறாது, நம்பி நின்றுதாய். தப்பிச்சுக்கோ. ஒண்ணு மென்னு தின்னு போடணும். முகமூடி தண்ணி வச்சோம். அடியா தாயே, போகாத தேவாத்தி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. தீராத குறையோட வந்து இன்னைக்கு பட்டியல் வந்து நின்று குறைய தீர்த்து எனக்கு வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? உண்டா இல்லையா? ஒன்னும் கலக்க வேண்டாம். அதுல குறை இதுல குறை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஐயா. கருமலனுக்கு கரு கொடுக்குறவன் இந்த கருப்பை என்னை முழு மனசோடு நம்பி நின்றுட்டு அப்படின்னா இந்த பால் கருப்பை பால் வாத்து வரம் கொடுத்துருவனாயா, முறையா உனக்கு வாரிசு கொடுக்கறனாயா. இது சத்தியவாக்கு. இந்த அடியா இதை இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது நீ மென்னு தின்னு முடிக்கிறோம், இதே மென்னு தின்னு முடிக்கிறோம் தாய். இது எப்படி வேணாலும் போதுமா? போ வரும் தாயே. புத்தி மாறாட்டா ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் பட்டியல முடங்கி நிக்குதாயா. நோய் நொடியோட இன்னைக்கு பட்டியல வந்து கையெழுத்து நிக்கிறதாயி. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, பந்தத்தையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நல்லது பண்ண முடியல. இதுக்கு நல்லது பண்ணி எனக்கு பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. இது நோவும் இல்ல நொடியும் இல்ல, இது துர்தேவதை ஒன்னாண்டியா பொண்ணா கொண்டு போகணும்னு சொல்லி திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்குதப்பா. ஒண்ணு கலக்க வேண்டாம். இது நான் இருக்கிற தகுதிமானல் இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து கூட வந்து நின்று உனக்கு நல்லது பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பாயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வெத்த கண்ணு வாய் பேச முடியாது இருக்குது. அதுக்கு எனக்கு வாய் பேச வச்சு எனக்கு உத்தரவு போட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. என்னை நம்பி வந்து நில்லு. ஆலாமரம் தலைமை தலை வச்சு கொடுத்துறனாயா. அப்படி இதாதாய் இது எப்படி தனிவாக்கம் நடியாங்கிட்ட கேட்டுக்கா. இந்த அடியா போ, தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வர்றம்போ போ வர்றம்போ. தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. இந்த பட்டியல வந்து காரியம் நடக்கும், கல்யாண காரியம் உத்தரவு போட்டு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறாயா. கண்ணுகள்லாம் ஏடா கூட போய்கிட்டு நிக்குது, விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. உனக்கு முதல்ல ஏடு எடுத்து சொல்லியாச்சு. நீ நம்பி வந்து கையேந்தி நில்லாயா. நான் சொன்ன கெடுவுக்குள்ள உனக்கு மாற்றத்தை கொடுத்தேன். போதுமா? சென்னையிலிருந்து இன்னொன்னு வந்துருக்குறா. இன்னைக்கு மங்களம் இன்னைக்கு கொஞ்சம் தெசமாரி போய் நிக்குது. இன்னைக்கு தெசமாரி போற நீ தான் தெசையாட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வாதாய் வாதாய் நீ கரூர் தாயே தள்ளி நிக்கோ. ஏமாந்த பொழைச்சிட்டியே. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு கோடி கணக்கா பணத்தை விட்டு போட்டு இன்னைக்கு எல்லாரும் உங்ககிட்ட சவால் போட்டுட்டு நிக்கிறாங்க ஐயா. அது போக இன்னைக்கு உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, இப்படி பல விதத்துலயும் வந்து என் பட்டியல வந்து அழுது குழம்பி ஆறா பெருகி என் பட்டியல் நிக்கிறேன். இது எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு நல்லது பண்ணி கொடுத்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது போக இன்னைக்கு ஒரு சொத்து பத்திர பிரச்சனைக்கு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அதை கைப்பற்றி கொடுக்கறனாயா. ஆதாயத்தை கைப்பற்றி கொடுக்குறேன். ஓதாய் வரும்பா உங்களுக்கு தெளிவாக சொல்லு. கர்நாடகா, கர்நாடகாவிலிருந்து என்னடா ரொம்ப தூரத்துல வந்து வரானே, ரொம்ப தூரத்துல வந்து வர்றது ஐயா. தொழில் விஷயமா வந்து என் பட்டியல் நின்னையா இல்லையா. என்ன ஊரு? வாயிலே நுழைய மாட்டேங்குதா அடியா. ஒண்ணு கலக்க வேண்டாம். தொழில் முறைக்கு சின்ன விடப்பட்டு உன்னை எதிரி சுகுந்து நின்னுச்சப்பா வந்து நின்று இதுல காப்பாத்தி கொடுன்னு சொல்லி காப்பாத்தி கொடுத்துட்டுனாயா. அது போக இப்போ பெத்த கண்ணுக்கு வாரிசு கேட்டு வந்து நிக்கிறேன். ஒண்ணு தனித்தனியா பிரிஞ்சு நிக்குது தொழில் முறையில இல்லையா. அந்த தொழில் முறையில ஒண்ணு சேர்த்து பேர் வாங்கி கொடுத்து ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணி வாரிசு கொடுத்தனாயா. வாரிசு தங்குது கழிஞ்சு போயிடுது இல்லையா. கருவை தின்னு வேடிக்கை பார்க்குறப்பா. அந்த கருவை தின்னு வேடிக்கை பார்க்கறத முடிக்குட்டு ஆண் வாரிசு உத்தரவு கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. எல்லாரும் மங்கமலாம் என்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி பேர் வாங்கி கொடுத்தனாயா. வாரிசு உத்தரவு போட்டுருவா. போ வரணும் தாயே. உனக்கு காரியத்தை எடுத்து வீசியாச்சாயா. உனக்கு கலக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு நான் இருக்கிறதாயி கட்டையை முடைச்சாச்சு, கோட்டையும் காமிச்சிருக்கிறேன். என்னை நம்பி பின்னாடி வா. உன்ற காரியத்தை முடிச்சு இதே பட்டியல நிலையா நிக்க வச்சு காமிக்கிறதாயி. போதுமா? அடியா ஒட்டி மக நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிற மாத்தியா அதே மாதிரி அக்கனியா முழங்கி ஆறா பெருகி வந்து நிக்கிறிய. காரியம் கை கூற மாட்டேங்குது. இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிட்ட. இன்னைக்கு அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து எனக்கு எந்த விதத்திலையும் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா. இந்த பாலத்துக்கு கருப்பை நம்பி நிப்பியா. நம்பி நின்றுட்டு அப்படின்னா 3 வாரத்துக்குள்ளார இந்த கருப்பை நான் அடையாளம் போறேனாயா. அதே மாதிரி நான் சொன்ன கெடுவுக்குள்ளார ஒரு ஓட்டை பலப்படுத்தி காரியத்தை முடிச்சு சிக்கலை முடிச்சு கொடுத்தாரு. திருவண்ணாமலை